ஹாய் வணக்கம் நம்மளே இன்றைக்கி விஜய் டேரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அழகான 2 மோட்டி மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துக்கு விற்பனை பண்ணியிருந்தோம். 2 மாடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே ஹைட்டு, ஒரே வெயிட்டு. கிட்டத்தட்ட யாராச்சும் ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டப்பறவி அப்படின்னு சொல்லி வீடியோ போடுவாங்க. நம்ம அப்படிலாம் சொல்லலை. வேறு மாட்டில் நல்ல உயர்தர மாட்டில் வந்து பிறந்த 2 மாடுகள். பெரும்பாலும் இந்த ஜெர்சியில் அழகான மோட்டிகளை வந்து எதுக்காக வாங்குகிறாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு மூலம் என்ன லாபம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போடுறேன். பெரும்பாலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மோட்டி அப்படின்னு நினைப்பீங்க. இது ஜெர்சி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தி கலப்பின்னா அழகான மோட்டி மாடுகள். இந்த மாடுகளை மோஸ்ட்லி வாங்குறவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் கண்டென்ட்டுக்காக வாங்குவாங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வெயில் தாக்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நல்லா தாங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு காரணத்துக்காகவும் வாங்குவாங்க. கிட்டத்தட்ட இந்த ப்ரீடுகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 லிட்டருக்கு மேலே கறக்கக்கூடிய நல்ல உயர்தரமான மாடுகள். மாட்டை பொறுத்தவரையில் கறக்கிறதுக்கும் சரி, தீவன தண்ணிக்கும் சரி, எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அது மாதிரி காம்போவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மிஷின் கறவைக்காக இருந்தாலும் போட்டுக்கிடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கையில் பாலை பீச்சிக்கிட்டனாலும் நீங்கள் பீச்சிக்கிடலாம். அது மாதிரி உணவு பழக்க வழக்கத்துக்கும் சரி, ஒரு வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல மாடு. ஃபார்ம் அமைப்புக்கெல்லாம் நிறைய பேர் இதை வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக விரும்புவாங்க. என்னென்னா ஒரு 3 ஹெச்எஃப் மாடுக்கு ஒரு ஜெர்சி மாடு ரீதியாக போடும்போது வந்து பார்த்திங்கன்னா பாலோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே லெவலாக மெயின்டைன் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராம பக்கத்துலேருந்து மாட்டுக்கு வராங்க. அப்படி கிராம பக்கத்துக்கு ஒரு மாடு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாடுகளை வைக்கும்போது ஒரு 10 வருஷ காலங்களுக்கு மாடு மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் வராது. நல்லா அவங்களுக்கு கைக்கு அடக்கமாகவும் இருக்கும். வெளியில் கொண்டு போகிறாங்கனாலும் அதுக்கும் தொந்தரவு இருக்காது, சேட்டைகள் இருக்காது. அது மாதிரி வந்து கொம்பு இருந்த மாடுகளுக்கு நம்ம பயப்படலாம். கொம்பு இல்லாத மொட்டை மாடுகள், இந்த மாடுகள்லாம் குணத்தில் தங்கமாக இருக்கும். மாடை பொறுத்தவரை நல்ல குணங்கள் அருமையாக இருக்கும். நம்மளோட விஜய் டேரி ஃபார்ம் வந்து எங்கே இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. நம்ம விஜய் டேரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் நம்மகிட்ட 20லேருந்து 25 மாடுகள் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு மாடுகள் வேணும், மோட்டி கொம்பு இல்லாத மாடுகள் வேணும்னா தச்சமே நம்ம பண்ணையில் கிட்டத்தட்ட ஒரு 8 மாடுகள் இதே மாதிரி மாடுகள் ஸ்டாக்கில் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்து தான் எடுத்துக்கிட்ட சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்லேயே வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. நேரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டும் கிடையாது, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம். யாராச்சும் ஒருத்தவங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு திருப்திப்படுதாங்கக்கூடிய விஷயத்தை பார்த்து, அவங்களுக்கு குணம் எல்லாம் செட் ஆகுதான்னு பார்த்து மாடுகளை வாங்கிட்டு போங்க. அதுவும் ரொம்ப 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 பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா முடிவுகளை எடுக்காதீங்க. ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆணும் மண்ணும் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து நல்ல முறையில் ரன் ஆகும். ஒரே ஆள் கஷ்டப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதனால் அவங்களுக்கும் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய லெவலுக்கு அவங்களை கொண்டு வாங்க. நீங்கள் மாடு வாங்குறீங்கன்னா உங்கள் விருப்பத்தை மட்டும் பார்க்காதீங்க. அவங்கள்ட்டையும் இந்த மாடெலாம் இப்படி கறக்குங்கிறத ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கும் பிடிச்சிருக்காங்கக்கூடிய விஷயத்த பார்த்து வாங்குங்க. இல்லைன்னா அவங்கள தனித்துவமாக கூட நீங்கள் முடிவுகளை எடுக்க விடலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்துவமான முடிவுகள் பெண்களால் எடுக்க முடியாது. அப்போ வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க, இந்த மாதிரி இப்படி அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. அது மூலம் அவங்களும் கொஞ்சம் கற்றுப்பாங்க. உங்களுக்கு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆறுதலாக உறுதுணையாக இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பெரும்பாலும் மாடுகள் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் 50,000, 60,000, 70,000 வரைக்கும் மாடுகள் வாங்குறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலங்கள், 5 வருஷ காலங்களாச்சும் நீங்கள் மாற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாடுகளை செலக்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ செலக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய பர்சன் நீங்கள் வந்து நேருக்கு வந்தீங்கன்னா ரொம்ப தொந்தரவு இல்லாமல் இருக்கும். நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்குக்கு வந்து நம்ம மாடே கொடுக்கல. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கொடுக்குறதுக்கு மட்டும்தான் நம்ம விரும்புகிறோம். எங்கெங்கே கொடுக்குறதுக்கு விரும்புகிறோன்னு பார்த்திங்கன்னா விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, அப்புறம் தென்காசி, அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் மற்றும் நாகர்கோவில் இந்த பகுதிகளுக்கு மட்டும்தான் நம்மளால் மாடுகள் கொடுக்க முடியுது. இந்த பகுதிகளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச்மெண்ட்டும் நமக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்குது. ஏன்னா லாங் கொண்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு வந்து ஏதாச்சும் பாதிப்புகள் வந்துடும்னு சொல்லி நிறைய பேர் பயந்து அதையும் ஒரு கொஸ்டினாக கேட்குறீங்க. இன்னொன்று லாங்கில் இருந்து வரவங்க எல்லாம் ஃபுல் வீடியோ கேட்குங்க. ஒரு 25 மாடுகள் இருக்குன்னா அவ்வளோ வீடியோ நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதனால் லாங்கில் இருக்கவங்க உங்கள் ஏரியாவில் வாங்குங்க. இங்கே பக்கத்தில் இருக்கவங்களும் உங்களுக்கு மாடுகள் வேணும்னா நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. பெரும்பாலும் ஏன்னா நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் போட்டு வளர்க்கக்கூடிய பொருட்கள் கிடையாது. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழைப்பட்ட விவசாயிகிட்டையோ இல்லைன்னா ஒரு நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கவங்க ஒரு மாடு வீட்டுக்கு போடணுன்னு ஆசைப்படுறவங்ககிட்டயோ பார்த்து வாங்குகிற மாடு. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சூழ்நிலைக்கு பார்த்து வாங்கக்கூடிய மாடு. சின்ன குறைகள் கூட இல்லாத அளவுக்கு நான் பார்த்து வாங்குவேன். ஆனாலும் கிட்டத்தட்ட எதுவும் ஒரு குறைகள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுகளை நீங்களும் பார்த்துக்கிடணும்ல. அதனால தான்
கிட்டத்தட்ட ஒரு 3% 4% ஒரே மாடை பார்க்கும்போது அதில் வந்து கிட்டத்தட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நான் கிட்டத்தட்ட மாட்டில் பார்க்கக்கூடிய விஷயம், நோய் ஏதாச்சும் இருக்குதா, அப்புறம் காம்பில் எதுவும் பிரச்சனை இருக்குதா, தீவனம் தண்ணிக்கு நல்லா இருக்குதா, குணமாக இருக்குதா, இந்த மாதிரி விஷயத்த ரொம்ப செக் பண்ணி வாங்குவேன். அதுவும் மாடுகளுக்கு நோய் இருக்குதாங்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து வாங்குவேன். மாடு நல்லா ஆக்டிவாக இருக்குதா நடத்தி பார்ப்பேன். எல்லாமே பார்த்து நான் வாங்குவேன். ஆனாலும் வரக்கூடிய பர்சனும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பார்த்து வாங்கணுமோ வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் பயப்படாமல் கொண்டு போவீங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி எல்லாத்துக்கும் காட்டி நீங்கள் மாடு வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எதிர்ப்பு இல்லாத அழகான தொழிலை நீங்கள் மாட்டு பண்ண மூலம் வச்சு லாபம் பெறலாம். உங்கள் ஒரு சுயநலத்தால் மட்டும் மாடு வாங்காதீங்க. அதுதான் எப்பவும் பெஸ்ட்டு. வீட்டில் கேட்டு